இப்பதான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சிங்கத்தோட கோட்டையிலே போயிட்டு சிங்கத்த வேட்டையாடிட்டு போயிருந்தாங்க இங்கிலாந்து அணி. அந்த சிங்கங்கள் காயப்பட்ட சிங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கர்ஜிக்கிற நேரம் வந்துருச்சு. ஸ்ரீலங்கா வெர்சஸ் இங்கிலாந்து சூப்பர் 8ல பயங்கரமான ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இந்த மேட்ச் ஒரு டெரிஃபிக்கான மேட்சா இருக்க போது. ஸ்ரீலங்காவோட சொந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அவங்கள வீழ்த்துவாங்களா? இப்பதான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வேர்ல்டு கப்ல கெத்தா வேற மாரி இங்கிலாந்து அணி நுழைஞ்சிருக்காங்க. பிளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வேர்ல்டு கப்ல மறுபடியும் அவங்களோட சொந்த மண்ணுல இலங்கைக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை குடுப்பாங்களா? இல்ல இலங்கைன்னு அந்த காயப்பட்டதுக்கு பழிக்கு பழி வாங்கி பிளஸ் இந்த வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து அடிச்சு தும்சம் பண்ணுமா? எல்லாமே ஒண்ணு விடாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணி நண்பர்களே. ஐசிசி T20 வேர்ல்டு கப் 2026 சூப்பர் 8க்கான ஒரு யுத்தத்துல இப்ப இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து மோத போறாங்க. இந்த 2 நாடுகளுக்கு இடையே இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ODI சீரிஸ் T20 சீரிஸ் நடந்தது. அந்த ODI சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா 2க்கு 1 அப்படின்ட்டு ODI சீரிஸை தட்டி தூக்குனாங்க. அது இலங்கையோட மண்ணிலே இலங்கையை வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் 3 T20 அப்படிங்கிற மாதிரி நடந்தது. பிளஸ் அதுல பார்த்தீங்கன்னா 3க்கு 0 அப்படின்ட்டு 3 மேட்சுமே இலங்கை இங்கிலாந்து ஜெயிச்சு இலங்கையை அவங்களோட சொந்த மண்ணில் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பிளஸ் அந்த உத்வேகத்தோட இப்போ சூப்பர் 8க்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. சூப்பர் 8க்குள்ள மறுபடியும் அதே இலங்கை அணியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் சந்திக்க உள்ள வந்திருக்காங்க. இலங்கை அணி இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தும்சம் பண்ணி அவங்கள ஒரு 10 நாள் கூட இருக்காது அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அவங்க ஊர்ல அடிச்சு தும்சம் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ வேர்ல்டு கப்ல மறுபடியும் அவங்களுக்கு எதிராகவே சூப்பர் 8 விளையாட வந்துட்டாங்க. பிளஸ் அந்த ஏற்கனவே விளையாண்ட அந்த ஒரு அனுபவம் பிளஸ் இவங்களை எப்படி வீழ்த்தணும் பிளஸ் இவங்களை எப்படி அட்டாக் பண்ணி இவங்களோட ஸ்பின்னை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று விடாம கரைச்சி குடிச்சு தான் அந்த சீரீஸ்ல அவங்களை அடிச்சு தும்சம் பண்ணாங்க. பிளஸ் அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப் சூப்பர் 8ல பிளஸ் அவங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு அடியை கொடுப்ப இங்கிலாந்து கொடுப்பாங்களா? இல்ல இலங்கை போன இந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வாங்கின அடிக்கலாம் ஒட்டு மொத்தமா நான் திருப்பி இன்னைக்கு சூப்பர் 8ல இந்த வேர்ல்டு கப்ல கொடுக்க போறேன் அப்படின்னு இந்த பள்ளிக்கு பழி வாங்குற படலாமா? இலங்கை இனி வேற ஏதாவது ஒரு மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 ஓடியிலையும் 2 ஓடியில தோத்து பிளஸ் 2க்கு 1 ODI சீரிஸும் விட்டாங்க சொந்த மண்ணில். அதுக்கப்புறம் T20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 0 அதையும் விட்டு ஒயிட் வாஷ் ஆகி சொந்த மண்ணில் ஒரு மானத்தை ஒரு மானக்கேடான ஒரு தோல்வி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நமக்கு ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. பிளஸ் அதற்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பழி வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு உலகக்கோப்பையை காத்துக்கிட்டு இருக்க மாதிரி கரெக்டா 2 டீம் அமைஞ்சிருக்கு. பிளஸ் அந்த ஒரு தோல்விக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்குற வகையில இலங்கை அணி இன்னைக்கு சூப்பர் 8ல நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு நடக்க போற மேட்ச்ல இலங்கை ஒரு பழிவாங்கும் படலமா உள்ள களத்துல இறங்கினாங்கன்னா வேற லெவலா இருக்குங்கிறத கம்பல்சரி நம்ம சொல்லி ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னா பல்லேக்கல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடக்குதுங்க. இந்த மேட்ச் ஈவினிங் 3 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்குள்ள இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் இந்த மேட்சை நம்ம பார்க்க சும்மா என்டர்டைமுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. ஏன்னா இந்த வென்யூ எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு வென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டிங் பேரடிஸ் நம்ம சொல்லி ஆகணும். இந்த பிச்சை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே வென்யூவில் தான் இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்பில் லீக் மேட்ச் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இலங்கை மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆஸ்திரேலியா டிராவல்ஸ் கெட் மிச்சில் மார்ஸ் போட்டு பொலன்னு பொழந்தாங்க இலங்கையோட பவுலிங்கை. ப்ளஸ் அதுக்கப்புறம் இலங்கையோட ஸ்பின் மேஜிக்கால பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் ஆஃப் த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா பொட்டலமானாங்க. அந்த பிச்சில் தான் நிசங்காவோட அதிரடி குசால் மெண்டிஸோட அதிரடியை தாக்கு பிடிக்க முடியாம ஆஸ்திரேலியாவோட பவுலர்கள்லாம் திணறி போனாங்க. ப்ளஸ் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அது நிசங்கா ஒரு மரண காட்டினாரு. ப்ளஸ் வேற ரகமாக இருந்தது. ரத்னகே குசால் மெண்டிஸ்னு 3 பேர் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை முடிச்சு விட்டுட்டாங்க. அதே வென்யூல தாப்பா இப்ப இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் இந்த சூப்பர் 8 மேட்ச் நடக்க போகுது. பிளஸ் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மேட்சா இருக்க போது. ஏன்னா சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே இருக்கு. அதனால செம்மையான ஒரு பேட்டிங் விக்கெட்னால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. எவ்வளோ ஹை ஸ்கோர் அடித்தாலும் அதை சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கும் பயங்கரமான பேட்டிங் விக்கெட்டுங்கிறது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். அதனால 170 200 ரன் அடித்தாலும் இந்த விக்கெட்டில் பயங்கரமாக சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே பேட்டிங்க்கு செமையாக சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பவுலர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கு மிடில் ஓவரில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2026 T20 வேர்ல்டு கப்பில்
பார்த்தீங்கன்னா சூப்பர் 8ல கோலாகலமா இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து மொத மேட்ச் அவங்க விளையாட போறாங்க. இந்த அவங்க வேர்ல்டு கப்ல பொறுத்தவரைக்கும். இலங்கை வந்து தக்க பதிலடி குடுப்பாங்களா? சொந்த மண்ணுல அந்த பழிவாங்கும் படலத்தலாம் தீர்க்கிறதுக்காக வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. இலை இலங்கைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அணிகளோட ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. ஜிம்பாப்வே கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து இந்த T20 வேர்ல்டு கப்ல வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி இலங்கை அணிய அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கலாம். ஆனா, அந்த வேர்ல்டு கப்ன்னு உள்ள வந்ததுக்கப்புறம், சின்ன சின்ன அணிகளுக்கு எதிரா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் ஆயி தான் வந்து சூப்பர் 8க்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. பெரிய 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 அணிய அடிச்சுட்டு ஆனா உள்ள வரலாம். ஆனா சின்ன சின்ன அணிகளுக்கு எதிரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பிளஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அணிக்கு எதிரா குளோஸா போனாங்க. பிளஸ் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அவங்க தோத்துருந்தாங்க. இங்கிலாந்து தோத்துருந்தாங்கன்னா, இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில போயிருப்பாங்க. அந்த சின்ன அணி உள்ள வந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பிளஸ் அதனால இங்கிலாந்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வீக்னஸா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட், பவுலிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் வீக்னஸா தான் இருக்கு. ஆனா ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல நிசங்கா, குஷால் மெண்டிஸ் சச்ச ஃபார்ம்ல இருக்காங்க. வேற ரகமா இருந்துட்டு இருக்காங்க. அதோட ரத்தனகே அவரு வேற இன்டென்ட் வேற மாரி ஆடிட்டு இருக்காரு. பிளஸ் அவரு திடீர்னு தான் உள்ள எடுத்தாங்க. பிளஸ் அவரு இன்டென்ட் இப்ப வேற ரகமா இருக்கு. இலங்கை டீமுக்கு ஒரு சச்சபுல் பேட்டர்னா ரத்தனகே உள்ள எடுத்தது வேற ரகங்க. அவர் ஆடுற ஆட்டம் வேற மாரி இருக்கு. வந்ததுலேருந்து ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அதனால ரத்தினகே இலங்கை டீமுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நம்ம வந்து சொல்லி ஆகணும். நிசங்கா, குஷால் மெண்டிஸ் அவங்களே வந்து சச்ச ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால இவங்க 2 பேருமே சிம்ம சொப்பனமா இருக்க போறாங்க. இந்த இங்கிலாந்து டீம பொறுத்தவரைக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் யார் ஜெயிப்பா நீங்க வந்து கேட்டீங்கன்னா, நான் வந்து இலங்கை தான் ஜெயிக்கும்னு நான் வந்து சொல்றேங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்ட் மட்டும் இல்லாம பிளஸ் இங்கிலாந்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வீக்னஸா தான் தெரியுறாங்க. இலங்கையை கம்பேர் பண்ணும்போது இலங்கை பவுலிங், பேட்டிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின்னிங் எல்லாமே வந்து சச் அ குவாலிட்டியா தெரியுது. ஆனா இங்கிலாந்த பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டி கம்மியா தான் இருக்க மாரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சிருக்கலாம். பிளஸ் இருந்தாலும் இந்த வேர்ல்டு கப்ல அவங்களால இந்த இலங்கையை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்தா இருக்கு. இந்த இடத்துல உங்களோட கருத்தை பதிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வேர்ல்டு கப்ல சூப்பர் 8ல இலங்கை ஜெயிச்சு முதல் வெற்றியை அவங்களுக்கு பதிவு பண்ணுவாங்களா? இல்ல இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் வந்து சீரியஸ்ல எப்படி ஜெயிச்ச மாரி அதே மாரி இந்த இலங்கையை வீழ்த்தி முதல் வெற்றியை இந்த சூப்பர் 8ல பதிவு பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.